ஹலோ மக்களே, ஜூன் 16 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட்டிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெகா சந்தேஷம் சீரியலும் சலகையுள்ள சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு மித்ராக்கு இருக்கிற பெரிய கண்டத்துல அதோட பரிகாரம் என்னன்னா, அதாவது நம்ம மித்ரா லக்ஷ்மி அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அதுவும் ஒருத்தர் பக்கத்துல இருந்துதான் பண்ணணும். அந்த மாதிரிதான் ஒரு பரிகாரம். சோ இப்ப மித்ராக்கு அப்ப லட்சுமி உயிரோட இருக்கிறது தெரிய வருமா தெரிய வராதா, இதோட ஆன்சர் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுல கண்டிப்பா இருக்கு. அப்புறம் ஜானுக்கு பெரிய சந்தேகம், அதாவது மித்ரா வீட்டு வாசல்ல லட்சுமியை கண்ணால பாத்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் வருது. அதுக்கடுத்து அவங்க லட்சுமி உயிரோட இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோவும் இதுல இருக்கு. சோ இன்னைக்கு 2 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அரவிந்தாவும் தேவயானியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது தேவயானி தன்னோட பையன் விவேக்குக்கு ஒரு பணக்கார பொண்ணு, நல்ல வசதி அந்தஸ்து எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுதான் பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தாக்கு இது சுத்தமா விருப்பமே இல்லை. விவேக்குக்கு அவனோட மனசுல இருக்கிற பொண்ணு, அவன் காதலிக்கிற பொண்ணு, அதாவது அவனுக்கும் ஜானுக்கும் கல்யாணம் பண்ணி விவேக்குக்கும் ஜானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அவன் விவேக் ஜானுவை தான் காதலிக்கிறான். மனசு ஒத்து போனா போதுமே, வேற என்ன வேணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா நம்ம தேவியானியும் கேட்கவே மாட்டாங்க. சரி, அப்புறம் அரவிந்தா கேக்குறாங்க, நீ போய் ஜாதகம் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஜாதகம்லாம் எதுக்கு தேவை? பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பெரிய பேர் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, இதுவே சமமா இருக்கு, இதுவே போதுமே, வேற என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம அரவிந்தா ஜானுக்கும் விவேக்குக்குமே ஜாதகம் ஒத்து போகுது, நீ அதை ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்க கூடாது, ஜானுவும் விவேக்கும் ஒருத்தர் காதலிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நான் உங்களுக்கு பல வார்த்தை சொல்லிட்டேன், திரும்ப அந்த ஜானுவை என்னோட மருமகளை என் கனவுல கூட என்னால ஏத்துக்க முடியாது. விவேக்கு நான் பாக்குற பொண்ணோடதான் கல்யாணம் நடக்கணும், அதுதான் நடக்கும், அப்படிதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா மனிஷாவும் தேவியானே எந்திரிச்சு போறாங்க. அதுக்கடுத்து அரவிந்தா கிட்ட நம்ம விவேக் பேசுறாரு. பெரியமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் யாரு பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு ஜானுவை விட்டு கொடுக்க மனசு கிடையாது, எனக்கு ஜானுவை தான் பிடிச்சிருக்கு, நான் ஜானுவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அரவிந்தா எதுக்கோ கவலைப்படாத, நீ உண்மையா காதலிக்கிற, கண்டிப்பா உங்க காதலே உங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜுன்னு நம்ம லக்கி பாப்பா பார்க்க வர்றதுக்காண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க கார்ல. இவங்க லக்ஷ்மி பார்த்தா தீக்ஷலு ஐயாவை பார்க்க போறாங்க. அதாவது, நீங்க பரிகாரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா, மித்ராவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே தீக்ஷலு சொல்றதுக்கே தயங்குறாங்க. அதாவது, இங்க பாரு லக்ஷ்மி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நீ இது அவனுக்கு கண்டம் எவ்வளவு பெருசு இருக்கோ அத மாதிரி இந்த பரிகாரமும் அவ்வளவு பெருசு இருக்கு, இதுல உன் உயிரே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது ரொம்பவே கஷ்டமான இது, அததான் நீ எப்படி பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, அதுதான் நான் உன்கிட்ட சொல்லவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தீக்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு இங்க பாருங்க, என்னோட புருஷன் உயிருக்காக, என்னோட குடும்பத்து மானத்துக்காக, என்னோட குடும்பம் நலன் கருதி என் புருஷனை என் உயிருக்கும் மேல காதலிச்ச என் புருஷனை விட்டுட்டு நான் தூரமா வாழ்ந்துகிட்டு அதுக்கடுத்தே நான் ஒரு ரொம்ப கஷ்டமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல எனக்கு நீங்க இப்ப சொல்ல போற பரிகாரம் ஒன்னும் அவ்வளவு பெருசா இருக்க போறது இல்ல, தயவு செஞ்சு எந்த பரிகாரமும் நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தீக்ஷலும் அதை விலைக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி இது மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பரிகாரம், இதுல உன் உயிரே போக வாய்ப்பு இருக்கு, அதனால நீ இதை யோசிச்சுக்கோ, இதை பண்ணணுமான்னு நீ ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ, ஆனா இதை விட்ட வேற வழி கிடையாது மித்ரா உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லக்ஷ்மியும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மித்ரா நல்லா இருக்கணும், மித்ரா குடும்பம் நல்லா இருக்கணும், நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பரிகாரத்தை பண்றதுக்காக தயாராகிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜுன்னுவும் நம்ம அர்ஜுனோட அம்மாவும் பார்க்க வராங்க கார்ல. உடனே ஜுன்னு காரை விட்டு இறங்கிட்டு, கிராண்ட்மா நீங்க போய் லக்கிக்காக ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரீங்களா, அவளுக்கு அடிபட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரி நீ உள்ள போ, நான் வீட்டுக்குள்ள போ, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ள அப்படியே ஓடி பறந்து வராரு. நம்ம பார்த்தா வாசல்ல பார்த்தா நம்ம மனுஷாவும் தேவையானு நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவன் ஒருத்தன் ஆனா உன கிளம்பி வந்துட வேண்டியது, இவன் என்ன கூட பிறந்த பொறப்பா இல்ல, இவ என்ன அக்கா தங்கச்சியா இல்ல அண்ணன் தம்பியா, லக்கிக்கு உன்னான்னா உடனே இவன் பறந்து வந்துடுறான். எனக்கு இவனை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது, இவன் வயசுக்கும் இவன் பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை வழிபறி பண்றாங்க. அதாவது வாசலே நிக்க வச்சு நம்ம ஜுன்னு கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. தேவயானி ஏய் நீ எதுக்கு இங்க வந்திருக்க, அதான் லக்கிக்கு அடிபட்டு இருக்குல்ல, எனக்கு கவலையா இருந்துச்சு, அவளுக்கு எப்படி இருக்கோ அதுதான் பார்க்க வந்தேன். ஏன் நாங்க லக்கியை பார்க்க நாங்க இத்தனை பேர் எங்க வீட்டுல இருக்கோமே, நாங்க பாத்துக்க மாட்டோமா, நீ அவ்வளவு பெரிய ஆளா,
அப்படின்னு சொல்லி இவருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத சரியா நீ. இங்க பாரு, குடும்பத்துல ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஆனாதான் பயப்படணும். உனக்கு லக்கி ஜஸ்ட் ஸ்கூல்ல உன் கூட படிக்கிற பொண்ணு, ஜஸ்ட் உன்னோட கிளாஸ்மேட். அதை தாண்டி உனக்கு அவளுக்கு என்ன இருக்கு, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இவ்வளவு ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரி இப்பதான் நான் வரவல்ல பார்த்தேன், விவேக் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வந்து பயப்படுறாங்க. இது விவேக் என்னாச்சு, ஐயோ விவேக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. எங்க இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பார்த்தா தேவயானி நான் சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் இப்ப என்ன, உங்க பையன் தானே, ஜஸ்ட் உங்க பையன் தானே, நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? நீங்க இப்போ இவ்வளவு கவலைப்படுறீங்களா? அதே மாதிரிதான் நீங்க துடிக்கும் போது, நீங்க இவ்வளவு நேரம் துடிச்சிங்களா, அதே மாதிரிதான் லக்கிக்கு அடிபட்டு இருக்கும் போது என் மனசும் இந்த மாதிரிதான் துடிச்சது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பார்த்தா மித்ரா வந்துட்டான். அந்த ஜுன்னு இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஜெலசியா பாத்துட்டு இருக்காரு. விவேக்கும் வந்துடுறாரு. உடனே விவேக் கிட்ட வந்து பாருங்கண்ணா, லக்கிக்கு ஒண்ணு ஆனவுனே எப்படி நம்ம ஜுன்னு வந்து பார்க்க வரா பாருங்க, இவங்க வந்துட்டு அப்படியே வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா, உடனே இவருக்கு வந்து மித்ராக்கு வந்து கோவம். இவன் என்ன கூட பிறந்த அண்ணனா இல்ல தம்பியா, இவன் எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான், இவன் வயசுக்கும் இவன் பண்றதுக்கும் எதுக்காவது சம்மந்தம் இருக்கான்னு பாரு. வயசுக்கு மீறிய பேச்சுதான். ஏதோ இவனை இப்பவே சின்ன வயசுலயே பெரிய எல்லா உலகத்தையும் பார்த்து மெச்சூர்டான ஒரு பேச்சுதான். இந்த வயசுக்கு இவன் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்குடா விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் அவனை பார்த்து ஜெலசி ஆயிட்டே இருக்க, அவன் இதுல ஒரு ஜென்யூனிட்டி தெரியுது பாரு, அவனோட இதுல ஒரு அக்கறை தெரியுது, அவன் என்ன ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரியா தெரியுது, அவன் லக்கி மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அவ்வளவு பாசம் வச்சிருக்கான், நீ என்ன அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டியாவே பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இவன் எப்ப வந்தானோ அப்பையில இருந்துதான் எனக்கும் லக்கிக்கும் எங்க பிரிவு வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்து லக்கி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓடி போறாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம அர்ஜுன் அம்மா வந்துட்டு மித்ரா லக்கி ரூம் இது அங்கதான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜுன்னு வந்து லக்கியை பார்த்தோன்னா லக்கி வந்து புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சும்மா உன்னை பார்த்தோன்னா லக்கி உனக்கு என்ன ஆச்சு, நீ எப்படி இருக்க, உனக்கு சரியாயிட்டா, ஹாஸ்பிட்டல் போனியா, டாக்டர் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது துடிச்சு போறாரு. நம்ம ஜுன்னு துடிச்சு போய் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. லக்கி வந்து நீ எதுக்கு நீ இவ்வளவு கவலைப்படுற, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் பத்திரமா தான் இருக்கேன், சின்ன அடிதான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க பார்த்தா நம்ம ஜுன்னு கண்ணுல அப்படியே தாரையா தண்ணி ஊத்துது. அங்க பாரு, இது ஜுன்னு இது சின்ன அடிதான், இதுக்கு எதுக்கு நீ கண் கலங்குற, இதுக்கு எதுக்கு நீ அழுகுற? இல்ல, நான் முதல்ல வந்து என் அம்மாக்கு ஏதாவது ஆனா மட்டும்தான் எனக்கு கண்ணீர் எல்லாம் வரும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என் அம்மாக்கு அப்புறம் இப்போ உனக்கு ஏதாவது ஆனா கூட எனக்கு அப்படியே கண்ணீரா வருது, எனக்கு ரொம்ப அழுகியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லக்கி வந்து நம்ம லட்சுமி ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதாவது நீ அம்மா கிட்ட சொன்னியா, அம்மாவை பார்க்க வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், அம்மா ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது ஜுன்னு வந்து இல்ல அம்மா என் கூட தான் வந்தாங்க, பாதி வழி வர வந்தாங்க, அதுக்கடுத்து சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க உன்னை எத்தனை பேர் உடனே நம்ம மித்ரா வந்துட்டு இங்க பாரு ஜுன்னு, நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, லக்கியை பாக்குறதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம்னா, லக்கியோட அப்பா நான் இருக்கேன், அவனோட சித்தப்பா இங்க இருக்காங்க, அதாவது ஆச்சி இங்க இருக்காங்க, வேலைக்காரங்களா இங்க இருக்காங்க, நாங்க எல்லாரும் லக்கியை டேக் கேர் பண்ணி பாத்துப்போம், நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம மித்ரா வந்துட்டு ஆமா, நீங்க இத்தனை பேர் இருந்தும் வந்துதான் அவ கீழே விழுந்திருக்கா, இன்னைக்கு இத்தனை பேர் என்ன பாத்துக்கிட்டீங்க, இத்தனை பேர் பாத்துக்கிட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு இல்லையே, லக்கிக்கு ஒரு ஃப்ரெண்டா அங்க பாத்துக்க யாரும் இல்லையே, அதுதானே எங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நம்ம மித்ராக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் ஜுன்னு பேசுறதெல்லாம் பார்த்து. உடனே ஜுன்னு வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. உடனே அர்ஜுனோட அம்மா வந்துட்டு இங்க பாரு ஜுன்னு, அவளுக்கு சின்ன அடிதான், அவளே எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு பிரேவா பேசிட்டு இருக்கா, நீ என்ன குழந்தை மாதிரி இன்னும் அழுதுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க அர்ஜுனோட அம்மா. உடனே நம்ம இவர் வந்து எங்கேயும் அழுதுட்டு இதுக்கடுத்து சரி லக்கி நீ நல்லபடியா இருக்கணும், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், உனக்கு ஒன்னு ஆயிடுச்சுன்னு போது நான் துடிச்சு போயிட்டேன், அதனாலதான் நான் உன்னை பார்க்க உடனே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருப்பாரு. நம்ம மித்ராக்கு கோவமா வரும். இங்க பார்த்தா நம்ம லட்சுமி வந்துட்டு இங்க மித்ரா வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அதாவது மித்ராக்கு இந்த மாதிரி கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே, நான் இன்னும் உங்களை ஒரு வாட்டி கூட பார்க்கலையே, உங்களுக்கு வேற இந்த கண்டம் இருக்கு, உங்களுக்கு எப்ப என்ன ஆகும்னு நினைச்சு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மித்ரா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம லட்சுமி உள்ள வரமாட்டாங்க. தூரத்துல பார்த்தா நம்ம ஜானு வந்து லக்கிக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லக்கியை பாக்குறக்காக தூரத்துல பார்த்தா ஜானு வந்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பலதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த வீட்டுல வேற ஏதாவது சொல்லுவாங்க, ஐயோ அக்கா வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி அவங்களோட நினைப்பெல்லாம் இங்கே இருக்காது, வேற பக்கம் இருக்கும், எதையோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து திடீர்னு பார்த்தா லட்சுமி அங்க நிக்கிற மாதிரி இருக்கும். அக்கா 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 தானே இது அப்படின்னு சொல்லிட்டு
நம்மள ஜானு வந்து லட்சுமியை பாத்துருவாங்க. பாத்துட்டு அங்க இருந்து ஓடி வருவாங்க. அக்கா வீட்டு வாசல்ல நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. கண்ணாடி வெளியே பார்த்தா நம்ம லட்சுமி பாத்துருவாங்க ஜானு ஓடி வருத பாத்துட்டு, ஐயோ ஜானு என்ன பாத்திருப்பாளா இல்ல பாத்திருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வர்றதுக்குள்ள அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. உடனே கிட்ட வந்துட்டு, இல்ல உண்மையா நான் இங்க என் அக்கா ஜானு வந்துட்டு, உண்மையா என் அக்காவை நான் இங்க பார்த்தேனா இல்ல எனக்கு இது பிரம்மதானா, அன்னைக்கு பார்ட்டிலையும் இத மாதிரிதான் பார்த்தேன், அன்னைக்கும் வந்து அக்கா மறைஞ்சு போயிட்டா, இன்னைக்கும் கடவுளை இது என்ன சோதனை, இது அக்கா உண்மையிலே இங்க இருந்தாலா இல்ல இது என்னோட பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தா நம்ம தேவியானி மனிஷாவும் இருப்பாங்க. வழக்கம் போல தேவியானி வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஜானுவை. வெக்கமான சூடு சொன்ன இல்லாம ஆனவனே கிளம்பி வந்துட வேண்டியது. என் பையன் விவேக்குக்கு தான் வேற பொண்ணோட கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு தெரியும்ல, தெரிஞ்சே நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டு இருக்க, அவனை உன் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறியா, என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருப்பாங்க. உடனே மனிஷாவும் குப்பை, நீ இந்த குப்பையெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மனிஷா, ஓ நீங்க ஜானுவை தான் குப்பைன்னு சொன்னீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ விவேக் வந்துட்டு, அம்மா முதல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கோங்க, சும்மா வார்த்தையால சாகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா அவங்க கிட்ட நல்லபடியா பேசணும்னு கூட தெரியாதா, இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருங்க, அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்தி இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, நீ வா ஜானு அப்படின்னு சொல்லி அதாவது கூட்டிட்டு போறாங்க உள்ள. உடனே மனிஷா வந்து இன்னும் ஏத்தி விடுறாங்க, உங்க பையனா இது, விவேகா இது உங்களை எதிர்த்து பேசுறான், அதுவும் இல்லாம அந்த ஜானுக்காக போய் அந்த ஜானுக்காக உங்களே எதிர்த்து பேசுறான், இதெல்லாம் சரியில்லாண்டி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம மனிஷா வந்து எரியிடத்தில எண்ணெய் ஊத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜானு டீச்சர் வந்து லக்கியை பாக்குறதுக்காக வராங்க. உடனே விவேக் வந்து என் அம்மா பேசினதுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஜானு கிட்ட. உன் அம்மா பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, சரி நான் லக்கியை பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு லக்கியை பார்க்க போகிறாங்க. உடனே லக்கி, ஏன்மா நீ பாத்து இருந்திருக்கலாம்ல, உனக்கு என்ன ஆச்சு, இப்ப நல்லா இருக்கியா, இப்ப ஆல் ரைட்டா, கால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே மித்ராவும் வராரு. அதுக்கு அடுத்து அவரோட ஸ்கூல், அதாவது ஸ்கூல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. லக்கியோட ஸ்கூல் ஒர்க் எல்லாம் நீ பாத்துக்கோ, என்னன்னு பாத்துக்கோ, அவளை பத்திரமா பாத்துக்கோ, அவளுக்கு டேப்லெட் எல்லாம் கொடு, அவ கூடயே இருந்து பத்திரமா பாத்துக்கோ ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம குட்டி ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு மித்ரா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. திரும்பியும் சொன்னோம், அதுதான் பாத்துக்கதான் நான் இருக்கேன்ல, நீங்க பார்ஷுவாலிட்டி பாக்குறீங்க அங்கிள், நான் தான் வந்து லக்கியே பாத்துக்கிறேன்னு சொல்றேன், ஆனா நீங்க நான் கேட்டப்போ நான் பாத்துக்கிறேன், வேலைக்காரங்க பாத்துக்கிறாங்க, சித்தப்பா பாத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப ஜானு டீச்சர் வந்த உடனே ஜானு டீச்சரை பாத்துக்க சொல்றீங்க, எதுக்கு இப்படி பார்ஷுவாலிட்டி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உடனே மித்ரா வந்து அவருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஜுன்னுக்கு. அதாவது இங்க பாரு டேய், அவளோட ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இன்னும் 2-3 டேஸ்க்கு வரமாட்டான், நான் அதை பத்தி தான் சொன்னேன், நான் ஒன்னும் அவளை பாத்துக்க சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம ஜானு டீச்சர் வந்து அதுக்கடுத்து ஜானு டீச்சரும் விவேக்கும் வெளியே வந்து தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானு வந்து அதாவது விவேக் முன்னாடி தன்னோட சோகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் விவேக், உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், நீ அந்த பொண்ணை பாத்தியா, பொண்ணு அழகா இருக்காங்களா, உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னோட ஹனிமூன்லாம் இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க, கல்யாணத்துக்கு எல்லாமே இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க, ஹனிமூன் எங்க போகணும் எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க. விவேக் வந்து ரொம்பவே பயங்கரமா கோவம் வருது. அதாவது நான் காதலிச்சது உன்னை, ஜஸ்ட் நிறுத்து, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, இதெல்லாம் வேணும்னு நீ பண்றியா ஜானு, நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு உனக்கும் தெரியும், நான் வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு உனக்கும் தெரியும், நீயும் என்னதான் காதலிக்கிற, ஆனா நீ வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நீ உன் அக்காவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, உன் அக்கா இப்ப உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல, மேபி உன்னோட அக்கா உயிரோட இருந்தா கூட அவங்க நம்ம 2 பேரும் சேரணும்னு தான் நினைப்பாங்க, ஆனா நீ என்னடானா நான் இப்ப கூட உன் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கேன், ஆனா நீ வந்து குடும்பம் சம்மதிக்கணும், என் அம்மா சம்மதிக்கணும், உங்க வீட்டுல சம்மதிக்கணும்னு சொல்லி எல்லாரோட சம்மதமும் எதிர்பார்த்துட்டு இருக்க, மத்த எல்லாரும் நம்ம வாழ்க்கை பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா ஜானு, யாருமே யோசிக்கல. இங்க பாரு, எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை தான் முக்கியம், அத மாதிரி எனக்கு நீ தான் முக்கியம், நான் உன் கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இனிய ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டற, நீ வந்து எப்பவுமே வந்து உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, ஆனா நீ எதுக்கு அதை வந்து ஒத்துக்க தயங்குற அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஜானு வந்து அவங்க அக்கா பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, என் அக்கா உயிரோட இருந்தா கூட வந்து இந்நேரத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா வந்து இப்ப என் அக்காவும் இல்ல, என் அக்காக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்லைங்கிறப்போ நான் மட்டும் வந்து இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா விவேக், அதுவும் இல்லாம உங்க அம்மாக்கு என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, என் அக்காவே அடியோட வெறுக்கிறாங்க, என்னையும் அடியோட வெறுக்கிறாங்க, என்னைய ஒரு குப்பையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க, இப்படி இருக்கிறவங்க வீட்டுல என்னால வந்து வாழ முடியுமா, நீ வந்து இத தயவு செஞ்சு என்னை மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது, என்னைய மறந்துட்டு உனக்கு வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை அப்பதான் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நீயும் ஹாப்பியா இருப்ப, உன் அம்மாவும் ஹாப்பியா இருப்பாங்க, இந்த குடும்பத்துல இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீ நினைக்காத, என்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, என்கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து கோச்சுக்கிட்டு விவேக் கிட்ட கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மி பார்த்தா மித்ரா வீட்டு வாசல்ல நின்னாங்க. அவங்களுக்கு வந்து மித்ராவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சின்ன கேப் கிடைச்சா நான் மித்ராவை பாத்துருவேனே, மித்ரா இப்ப எப்படி இருக்காரு, அவருக்கு வேற கண்டம் ஒரு மாதிரி கனவு வேற கண்டேன், அந்த கண்டம் இருக்குன்னு வேற தீக்ஷில சொல்லியிருக்காங்களே,
நான் ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காருன்னு மட்டும் பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வாசலே நிக்கிறாங்க. வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்தா வெளியே வரல. உடனே இவங்க சரி நம்ம தூரத்துல இருந்தா பார்த்துட்டு போயிரும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கார்டனுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம லக்ஷ்மி அதாவது மித்ரா வருவாரா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மித்ராவும் வந்து ஆஃபீஸ் கிளம்புறக்கு வராரு. நம்ம கார்ல பார்த்தா நம்ம அரவிந்தா வந்து கோயில் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது லக்கி பாப்பாக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா மேல அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே தீக்ஷலு வந்து இவங்களுக்கு மித்ராக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே காரை விட்டு இவங்க வெளியே போறதுக்கு வராரு மித்ரா. இவங்க கார் உள்ள வருது. உடனே மித்ரா கிட்ட வந்து எங்க போற மித்ரா? அதாம்மா எனக்கு பிசினஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, அட்டன் பண்ணும். டேய் இன்னைக்குதான் லக்கிக்கு அடிபட்டு இருக்கு, நீ வந்து லக்கி கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும்ல, நீ வேலையெல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. லக்கி உன்னோட அரவணைப்ப தானடா இப்ப தேடுவா, நீ இன்னைக்கு லக்கி கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா ஜானு இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பாத்துப்பாங்க, இதுக்கு லக்கி நான் வந்து ஈவினிங் மேல வந்து நானே பாத்துப்பேன், இப்ப கொஞ்ச நேரம் தானே அவ படிச்சுட்டு இருப்பா, ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, வீட்டுலதான் இத்தனை பேர் இருக்கீங்களா பாத்துக்கிறதுக்கு, இது ரொம்ப முக்கியமான டீலிங்மா, நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா தீக்ஷல வந்து சொன்னாங்க உனக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக உனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூஜை முதல்ல அதனால உன் பேர்லயும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் முதல்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுத்து வச்சு விடுறாங்க. அதனால இங்க பாரு இந்த நாள்ல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இன்னைக்கு வந்து கண்டம் இருக்கு, அதனால வந்து பூஜையெல்லாம் பண்ணணும் தீக்ஷலு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு அடுத்து உள்ள வந்து பார்த்தா நம்ம ஜுன்னு இருந்துட்டு லக்கி கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான். அதாவது நீ ரொம்ப கொடுத்து வச்சவ லக்கி, இன்னைக்கு பாரு உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்ட, ஜாலியா இருப்பல்ல, 3 நாள் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு வர வேண்டாம், எழுத வேண்டாம், ஜாலியா இருக்கலாம் வீட்லயே அப்படின்னு சொல்லி. உடனே டேய் நான் எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, நான் ஸ்கூலுக்கு வரலனாலும் நான் என் ஒர்க்ஸ் எல்லாம் நான் முடிச்சிருவேன், நான் படிச்சிருவேன், நான் எழுதிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா இருந்துட்டு ஆமா நீ லக்கி கிட்ட இருந்து முதல்ல கத்துக்கோடா, நீ எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு எதை சொல்லி மட்டை அடிக்கலாம், என்ன காரணத்தை சொல்லி இன்னைக்கு லீவ் போடலாம், இப்படிதானே நினைச்சுக்கிட்டே இருக்க. ஆனா அவ பாரு எவ்வளவு ஸ்போர்ட்டிவா ஸ்கூலுக்கு போகணும், ஒர்க் எல்லாம் பண்ணணும், ஃபியூச்சர்ல நம்ம ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாதிரி கனவெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்த் இந்த வீட்டுக்கு ரூம்குள்ள வராங்க. லக்கி ரூம்குள்ள வந்து என்னம்மா லக்கி இப்ப நல்லா இருக்கியா, பரவாயில்லையா, இப்ப கால்வலி எல்லாம் ஓகே தானே, ஆல்ரைட் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்தாமா உனக்கு உன் பேர்ல கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விபூதி எல்லாம் வச்சு விட்டுட்டு அதைதான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு அடுத்து வராரு. நீ வந்து ஹோம்ஒர்க் வந்து வீட்டுல இருந்தே பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி சொல்லிடுவாரு. இவர் வந்து கட்டடிக்கிறது தானே முதல்ல சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஜுன்னு, அப்படியே மாத்தி சொல்லிடுவார். மாத்தி சொன்னோன்னே உடனே அரவிந்தா வந்து இவங்களை பாராட்டுவாங்க ஜுன்னுவை. உடனே பாரு லக்கி ஜுன்னு கிட்ட இருந்து கத்துக்கோ, எப்படி வந்து பொறுப்பா இருக்கணும், எப்படி அழகா பேசுறான் பாரு, அவன் வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம லக்கி பாப்பா இருந்துட்டு கத்துக்கிறேன், யார் யார் முன்னாடி எப்படி பேசணும், யார் யார் முன்னாடி எப்படி நடிக்கணும், எல்லாத்தையும் நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓர பார்வையால வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவரும் வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து நேராச்சு வா ஜுன்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பாட்டி நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன், நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் நீ வரலன்னா உங்க அம்மா அங்க நிம்மதியா இருப்பாளா, உங்க அம்மா நிம்மதியா சாப்பிடுவாளா, உன்னைய பார்க்காம உங்க அம்மா எப்ப சாப்பிட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பார்த்தா தானே சாப்பிடுவா, நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜுன்னு வந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, லக்கிக்கு வந்து அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து லக்கி கூட தான் இருக்கேன்னு சொன்னா அம்மா வந்து ஓகே சொல்லிடுவாங்க, நீங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்க, நான் லக்கி கூட இருந்து இங்க இருந்து பத்திரமா அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் முடியாது, நீ வா, நீ வரலன்னா உங்க அம்மா அங்க நிம்மதியா இருப்பாளா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே லக்கி பாப்பாவும் இருந்துட்டு இங்க பாரு ஜுன்னு, என்னை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அம்மாவை பாத்துக்க நீ தானே அங்க இருக்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. சரி இருந்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா கிட்ட போயிட்டு வரேன், லக்கி கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி வருவாரு. மித்ரா வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அந்த மாதிரி வாசல் நின்று மித்ராவும் அரவிந்தாவும் பேசிட்டு இருந்தது ஃபுல்லா நம்ம லக்ஷ்மி வந்து ஒட்டி கேட்டுருவாங்க. அவங்க கார்டன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டுல உடம்பு சரியில்லையா, யாருக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு என்ன ஆச்சு, ஐயோ எதுவுமே தெளிவா கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு லக்கிங்கிறது மட்டும் அவங்க காதுல விழுந்திருக்காது. யாருக்கோ உடம்பு சரியில்லை, யாருக்கோ வந்து இன்னைக்கு அடிபட்டு இருக்க, அதாவது யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ இது வேற யாருக்கு வீட்டுல என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வேற இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா மித்ரா பாத்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நைட் ஆயிரும். நம்ம ஜுன்னு இருந்துட்டு வீடியோ கால் பண்ணுவாரு அர்ஜுன் போன்ல இருந்துட்டு மித்ரா போனுக்கு. உடனே மித்ரா வந்து பாத்துட்டு இருப்பாரு, போன் பாத்துட்டு இருக்கும்போது அர்ஜுனா அதுவும் இந்த நேரத்துல எதுக்கு இவன் எனக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ண, அதுவும் வீடியோ கால், நார்மல் கால்ல வீடியோ கால் பண்ணோன்னா அட்டன் பண்ணோன்னா ஹாய் அங்கிள் லக்கி எப்படி இருக்கா, லக்கி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. உடனே ஜுன்னு பேசிக்கிட்டு தான் இருப்பான், அதுக்குள்ள பார்த்தா நம்ம மித்ரா கட் பண்ணிடுவாரு. திரும்ப வீடியோ கால் பண்ணுவான்.
வீடியோ கால் பண்ணி லக்கி சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்பான். சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கட் பண்ணிடுவாரு. உடனே திரும்ப 3வது வாட்டி டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை, டேப்லெட் போட்டாளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. உடனே டேப்லெட் போட்டா, இன்னும் எத்தனை வாட்டிடா நீ கால் பண்ணிட்டே இருப்ப அப்படிங்கும்போது, நான் பேசிட்டு தானே இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் அங்கிள் உமனா மூஞ்சி மாதிரியே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருப்பீங்களா, உங்க ஃபீலிங்ஸ் எப்பவுமே கோவமா தான் இருக்குமா, நீங்க சந்தோஷமா சிரிக்க மாட்டீங்களா, நைட்டு எப்பவுமே ஹாப்பியா படுத்து தூங்கணும் சிரிச்சுட்டே, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ஒருனே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. ஆமா உன் மூஞ்செல்லாம் பார்த்தா பின்ன எனக்கு கோவம் வராம சிரிப்பாடா வரும் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து ஜுன்னுவை பத்தி கலாய்ச்சிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பாரு. ஜுன்னு வந்துட்டு எனக்கு என்ன, நான் ஹீரோ மாதிரி இருக்கேன், நீ ஹீரோ இல்லடா, உன்னை பார்த்தா காமெடின்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மித்ராவும் இவரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாங்க. உடனே சரி லக்கி எங்க அப்படின்னா, லக்கி எல்லாம் நல்லா தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் தூங்குனா என்ன, எனக்கு காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. டேய் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நம்ம லக்கி பாப்பா வந்தா நான் இன்னும் தூங்கலையே அப்படின்னு சொல்லி போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி புடுங்கி வந்து திரும்ப லக்கியும் ஜுன்னும் வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. ஹாய் ஜுன்னு சாப்பிட்டியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் ஜுன்னும் இங்க இருந்துட்டு ஹாய் லக்கி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அர்ஜுன் வருவாரு. அர்ஜுன் திரும்ப வீடியோ காலை வாங்கி என்னம்மா லக்கி இப்ப ஆல்ரைட்டா, இப்ப கால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாரு. அர்ஜுனும் விசாரிச்சுட்டு இவங்க என்ன உன் அப்பா இப்பவும் வந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறானா, இல்ல பிசினஸ்ல அடுத்து யாரை வந்து தோக்கடிக்கலாம், எந்த இதை ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து இப்பவும் பிளான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி இவரும் வந்துட்டு இந்த மாதிரி மித்ராவை கலாய்ச்சிட்டு இருப்பாரு நம்ம அர்ஜுன். உடனே இங்கதான் என் பக்கத்துலதான் இருக்காங்க அப்படின்னு, பக்கத்துலதான் இருக்காங்க அங்கிள் அப்பாவும் அப்படின்னு சொல்லி மித்ராவை காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மியும் வந்துருவாங்க. லக்ஷ்மி வந்தோடனே லக்ஷ்மியும் போனை வாங்கி ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்கி வந்து பேசுவா. ஹாய் லக்கி அப்படின்னு இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து திரும்பி பாப்பாரா மாட்டாரா. ஆனா லக்கி வீடியோ கால்ல பேசுறாங்க லக்ஷ்மியோட தான். பாப்பாருன்னு நினைக்கிறீங்களா பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கலாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தா அரவிந்தாவை வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதாவது ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜானு வந்து நான் அவளை வாக்கிங் கூட்டு போயிட்டேன் லக்கிய, அவள் இப்போ பத்திரமா இருக்கா, டேப்லெட் எல்லாம் போட்டா சாப்பிட்டா எல்லாம் பண்ணிட்டேன், சரி நான் லேட் ஆகுது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இந்த ராத்திரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ எங்கம்மா வெளியே போற, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை எனக்கு மரியாதை இல்லை, என் அக்காக்கே மரியாதை இல்லாத இடத்துல நான் இங்க இருந்தாலும் சிலருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு இது உன் அக்கா வீடு, நீ எப்ப வேணா வரல எப்ப வேணா போகலாம், எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜானு சொல்றாங்க நீங்க ஒருத்தங்க மட்டும் சொன்னா அது போதுமா அத்தை, வீட்டுல இருக்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க அத்தை, அக்கா இப்படி லக்ஷ்மியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதாவது அவங்க உண்மையை போட்டு உடச்சிடறாங்க நம்ம ஜானு. அத்தை எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அத்தை, அன்னைக்கு அர்ஜுனோட பார்ட்டியிலயும் வந்து லக்ஷ்மி அக்கா உயிரோட இருக்கிறாங்கன்னு தான் தோணுது, லக்ஷ்மி அக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, நான் கிட்ட போனா அவங்க தூரமா ஓடி போயிட்டாங்க, எங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல நான் லக்கிய பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன், வாசல்ல அக்கா நின்றுட்டு இருந்தாங்க, ஆனா நான் கிட்ட ஓடி வந்து பார்த்தா அவங்க வந்து இல்ல, எனக்கு என்னமோ அக்கா வந்து நம்மளை சுத்திதான் இருக்காங்க, நம்மளை சுத்திதான் இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு அவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க, நம்மளுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காங்க, கண்டிப்பா நான் அக்காவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கும் அப்படி தோணுதா ஜானு? எனக்கும் என் மனசுல வந்து ஏதோ ஒரு ஓரத்துல லக்ஷ்மி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறா, அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கிறானே என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் எனக்கு தெரியல, ஆனா பக்கத்துல இருக்க மாதிரிதான் எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சீக்கிரமே அவ நம்ம கிட்ட வருவான்னு நம்புவோமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானு வந்து சரி ரொம்ப டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஜானு டீச்சரும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜுன்னுவும் லக்கியும் வந்து வீடியோ கால் பேசிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் வந்து ஜுன்னு கிட்ட இருந்து போனை வாங்கி மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உடனே பாப்பா நீ இப்படி இருக்க லக்கி அப்படின்னு பேசிட்டு நீ உன் அப்பா கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன மித்ரா இன்னைக்கு உன் பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கு, இன்னைக்காவது அவ கூட இருந்து பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிட்டு இருக்கியா, இல்ல இன்னைக்கும் பிசினஸ் தான் முக்கியம், எனக்கு மீட்டிங் தான் முக்கியம், யாரை தோற்கடிக்கலாம், எப்படி நான் நம்பர் 1 ஆகுறது, யாரை கீழே தள்ளலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே மித்ராவும் அதுக்கு அவரு ஹீரோ மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என் குடும்பத்தையும் பாத்துக்க தெரியும், அதே நேரத்துல என் பிசினஸையும் நம்பர் 1 ஆக்க தெரியும், அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஜுன்னு வந்து இப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானா, இன்னைக்கு கூட இப்ப நீங்க பிசினஸ் பத்தி தான் பேசிட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு போனை வாங்கிடுறாரு அர்ஜுன் கையில இருந்து. நம்ம லக்கியும் என்னப்பா நீங்க பிசினஸ் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க போனை வாங்கிடுறாங்க. உடனே ஜுன்னும் லக்கி நீ இரு நான் அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட போனை கொடுக்க போறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம மித்ரா வந்துட்டு எனக்கு தண்ணி தாக இருக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த நேரத்துல நம்ம லக்கி வந்து அதாவது வீடியோ கால்ல லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க போன் கால்ல வச்சு. என்னம்மா எப்படி இருக்க, இப்ப கால் சரியாயிட்டா பரவாயில்லையா, நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கலாமா, நீங்க வந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரலாம் தாமா இருந்தேன், பாதி தூரம் வர வந்தேன், ஒரு சின்ன வேலையில மாட்டிக்கிட்டேன், ஒரு கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலதான். நீ நல்லா இருக்கல்ல,
கண்டிப்பா நீ வீட்டுக்கு வரணும், நீ உனக்கு சீக்கிரமே சரியாயிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அக்கறையா நம்ம லக்ஷ்மிக்கு வந்து லக்கி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மித்ராவோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. திக் திக் நிமிடங்கள் மாதிரி லக்ஷ்மியோட குரல் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப லக்ஷ்மி தான் சொல்லிட்டு பார்க்க போறாரா அப்படின்னு பார்த்தா அங்கதான் நமக்கு டைரக்டர் வந்து பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது இப்பயும் வந்து லக்ஷ்மி வந்து நம்ம மித்ரா பார்க்கல. இவங்க உடனே சரி லேட் ஆயிடுச்சு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அப்பதான் வந்து கரெக்டா நம்ம மித்ரா வந்து உட்கார்றாரு. சரி நீ போன் பேசினது போதும், நீ ஒழுங்கா தூங்கு, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மித்ராவும் இங்க லக்கி கிட்ட இருந்த போனை வாங்கி நீ தூங்கு அப்படின்னு சொல்லி இங்க தூங்க வச்சிட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா அவங்களும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா தீக்ஷலு வந்து ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாரு. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, அதாவது நம்ம லக்ஷ்மி மித்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பூஜையை பண்ணணும். அதாவது மித்ராக்கு இப்போ ரொம்பவே பெரிய கண்டம் வந்திருக்கு. இதுக்கான பரிகாரம் வந்து லக்ஷ்மி தனியா பண்ண முடியாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கையால தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒரு பரிகாரம் இருக்கும். அதை தான் அவர் அந்த புக்ல தேடி எடுத்திருப்பாரு. இப்போ வந்து ஆனா லட்சுமி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா மித்ரா வந்து அவரை எப்படி முடிவெடுப்பாருன்னு தெரியாது. இந்த பூஜைக்கு அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதனால தீக்ஷலு கிட்ட வந்து இவங்க ரொம்பவே தயங்கி வராங்க. நம்ம லட்சுமி கோயிலுக்கு வந்துடுறாங்க. இந்த பூஜை எல்லாமே கோயில வச்சுதான் நடக்குது. கோயில வந்து எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்டாரு நம்ம தீக்ஷலு. 4-5 லேடிஸ் எல்லாரும் வந்து எல்லா ஹோமத்துக்கு வேலைகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம லட்சுமிக்கு வந்து இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்பவே பயமா இருக்கு. அதாவது இப்ப மட்டும் மித்ரா வந்து நான் உயிரோடு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், அதுக்கடுத்து நந்தன் குடும்பத்துக்கு ஒரு ரொம்பவே பெரிய இழப்பாயிரும். மித்ராவையும் அந்த நான் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் அந்த மனிஷாக்கு தெரிஞ்சதுன்னா அவ நந்தன் குடும்பத்தை சும்மா விட மாட்டா, அதுக்கடுத்து மித்ராவையும் சும்மா விட மாட்டா, அவ கண்டிப்பா கொலை பண்ணிடுவா. என்ன தீக்ஷலு எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரிச்சையை வச்சிருக்கீங்க, நான் இப்ப இந்த பூஜையை எப்படி நான் பண்ண போறேன், அதுவும் அவர் பக்கத்துல உட்காந்து அவர் எப்படி இதுக்கு ஒத்துப்பாரு, கண்டிப்பா இது நடக்க போறது இல்லை, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் உயிரோட இருக்கிற விஷயம் வந்து மித்ரா குடும்பத்துக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது, கண்டிப்பா மித்ராக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம லட்சுமி வந்து எடுத்து வைக்கிறாங்க. உடனே நம்ம தீக்ஷலையா வந்துட்டு ஒரு தாம்பலத்தை கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா மஞ்சள் கலர் சேலை, வளையல், அப்புறம் வந்து இது சந்தனம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. அதாவது மஞ்சள் புஷ்பம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. கொடுத்து இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நீ உயிரோட இருக்கிற விஷயம் இதுல தெரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நீ தைரியமா பண்ணு, எல்லாமே உனக்கு அந்த கடவுள் நல்லதே கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த 4-5 பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நம்ம லட்சுமியை வந்து அப்படி குடமா தண்ணியை ஊத்தி அபிஷேகம் மாதிரி பண்ணி அவங்கள ரெடி ஆக்குறாங்க. இவங்களும் வந்துட்டு அம்மன் மாதிரி ஃபுல்லா ரெடி ஆயிடுறாங்க. ஃபுல்லாவே மஞ்சள் கலர் சேலை, வளையல் எல்லாம் போட்டுட்டு மூஞ்சி மட்டும்தானே தெரியக்கூடாது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, மூஞ்சி ஃபுல்லா சந்தனத்தை பூசிடுறாங்க. அதுக்கடுத்து பெரிய இந்த அம்மனுக்கு வைக்கிற மாதிரி பெரிய ஒரு 5 ரூபாய் சைஸ் 10 ரூபாய் சைஸ் மாதிரி ஒரு பெரிய பொட்டை தொக்கி வச்சிடறாங்க. 10 ரூபாய் காயின் சைஸ் பொட்டு மாதிரி குங்குமத்தை வச்சு அவங்க ஃபேஸே ஃபுல்லா மாத்தி வச்சிடறாங்க. அதாவது சந்தனத்தை ஃபுல்லா வச்சு லட்சுமிங்கிற மாதிரி அடையாளம் தெரிகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா என்னதான் பூசினாலும் அது லட்சுமி தானே எல்லாத்துக்கும் தெரியதான் செய்யும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணி வச்சுட்டு இங்க வந்து பூஜையில வந்து உட்கார்ந்துடுறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா கோயிலுக்குள்ள அப்பதான் நம்ம அரவிந்தாவும் மித்ராவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம மித்ராவும் நம்மள மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா அரவிந்தா வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம லட்சுமி வந்து அவங்க மூஞ்ச மறைச்சு வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க மூஞ்ச காட்டவே இல்லை, மறைச்சு வச்சுக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க கையை வச்சு வணக்கம் சொல்ற மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு இருக்கிறாங்க. அரவிந்தாக்கு வந்து ஒரே கேள்வி, தீக்ஷலு நீங்க இன்னைக்கு எங்களுக்கு தானே பூஜை இருக்குன்னு வர சொல்லியிருந்தீங்க, இவங்க யாரு, இவங்களும் இங்க இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்களோட கணவருக்கும் இது பெரிய ஒரு கண்டம் இருக்கு, அதுக்காக அந்த பொண்ணு அவங்க கணவர் உயிரை காப்பாத்துறதுக்காண்டி அந்த பொண்ணு வந்து இங்க பூஜையில பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கும்போதுதான் நம்மளோட அரவிந்தா வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள இருந்தால அது லக்ஷ்மியா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க. காட்டுக்குள்ள இருந்த பொண்ணு அந்த பொண்ணா, அந்த பொண்ணுதான் இன்னைக்கு காட்டுக்குள்ள வந்து அவங்க கணவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு இருந்தா, அந்த பொண்ணா இன்னைக்கு இந்த பரிகாரத்தையும் பண்ண வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த பொண்ணை பார்க்க ரொம்பவே பெருமையா இருக்கு. இப்ப இருக்க காலத்துல எல்லாம் யாரு தன்னோட புருஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து வந்து மித்ரா இது உன் கையாலே இந்த விளக்கை ஏத்தி வை மித்ரா அப்படின்னு சொல்லி அந்த ஹோம குண்டத்திற்கான விளக்கையும் ஏத்த வைக்கிறாங்க நம்ம மித்ரா கையால. அதுக்கடுத்து பார்த்தா இவங்களுக்கு 3 சட்டி குட்டி பானையா 3 பானைய வந்து இவங்க சுமந்துட்டு அந்த கோயிலை சுத்தி 108 வாட்டி சுத்தி வரணும். இதுதான் அந்த பரிகாரமே. மித்ராவும் லட்சுமியும் சேர்ந்து சுத்திட்டு வரோம். ஆனா இப்போ மித்ராவை எப்படி இதுக்கு ஒத்துக்க வைக்க முடியும், அது வேற யாரோ ஒருத்தரோட பொண்டாட்டின்னு தானே சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பாரு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பானையை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. முதல்ல ஒரு பானையை எடுத்து லட்சுமி வந்து அவங்க தலையில வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பானையை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த பானையை அவங்களால எடுக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களால முடியவும் இல்லை. ஆல்ரெடி தலையில 2 பானை இருக்கு, இன்னொரு பானையில வந்து தீ எரியுது.
அதை தூக்கி அவங்க தலையில வச்சு அவங்க அந்த கோயிலை சுத்தி வரணும், மித்ராவும் சேர்ந்து சுத்தி வரணும். இதுதான் அந்த பரிகாரமே. உடனே இவங்க எடுக்க முயற்சி பண்றாங்க, எடுக்க முடியலன்னு மித்ரா வந்து நான் வேணா உதவி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா வந்து கேக்குறாரு. உடனே அந்த தீக்ஷில ஐயாவும் சொல்றாரு, இங்க பாரு மித்ரா, அந்த பொண்ணு வந்து அந்த அவரோட கணவர் உயிரை காப்பாத்துறதுக்காண்டி இந்த பூஜையை ரொம்பவே பண்றாங்க. நீ வந்து இப்போ அந்த பானையை வச்சு ஹெல்ப் பண்ண உதவி பண்ண அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அந்த பூஜை முடிகிற வரை நீ அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கும். நீயும் அந்த பொண்ணோட வந்து துணையா இங்க சுத்தி வர வேண்டி இருக்கும். உனக்கும் இதே பரிகாரம் தான் மித்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மித்ராவோ நம்ம லக்ஷ்மிக்கு வந்து அந்த பானையை எடுத்து வைக்க ஹெல்ப் பண்றாரு. லக்ஷ்மி மனசுல அப்படியே 1008 வேர்ட்ஸ் பல்ப் எரியுது. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் அப்படி வளம் வந்துட்டே இருக்கிறாங்க, கோயிலை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவும் பேசிக்கல, எதுவும் இது பண்ணல. மித்ரா ஒன்னும் இந்த பொண்ணோட மூஞ்சை இன்னும் ஒழுங்கா கூட பார்க்கல, அது லக்ஷ்மியோட மூஞ்சை கூட இன்னும் ஒழுங்கா கூட பார்க்கல. ஆனா லக்ஷ்மியோ மித்ராவை பார்த்து ரசிக்கிறாங்க. மித்ரா தன் கூட வரதுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அரவிந்தா வந்துட்டு, இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றா, கண்டிப்பா நான் இந்த பொண்ணுக்காக ஏதாவது நான் பண்ணணும், நான் என்னால முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இங்க பாரு மித்ரா, இங்க பாரு அரவிந்தா, நீ ஒண்ணு வேணா பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு வந்து சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அவ இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களா யாராவது இருந்து அவங்களுக்கு பிரசாதம் பண்ணி அவங்க கையால கொடுக்கணும். உன்னால முடிஞ்சா நீ வேணா அந்த பொண்ணுக்கு இந்த உதவியை பண்ண, அந்த பொண்ணுக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவுமே அந்த பரிகாரத்துல ஒரு பகுதி தான். அதாவது மித்ராவுக்காக பூஜை பண்ணணும், மித்ராவோட அம்மா வந்து இவங்களுக்காக இதை பண்ணணும். உடனே இவங்களே வந்து வாலண்டியரா கேட்டனால கண்டிப்பா நானே என் கையால அந்த பொண்ணுக்கு நான் வந்து பிரசாதத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அரவிந்தா வந்து பெருந்தன்மையா ஒத்துக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜானு டீச்சர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க ரோட்ல. பார்த்தா நம்மளோட அர்ஜுன் வீட்டு வேலைக்காரங்க வந்து வராரு. வந்தோடனே ஜானு டீச்சர் இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதாவது எங்க வீட்டு ஜுன்னு என்னோட ஜானு டீச்சர்னு உங்களோட புகழையே தான் சொல்லிட்டே இருப்பான். நீங்க வீட்டு பக்கத்துல வர வந்துட்டீங்க, ஆனா வீட்டுக்கு வராம போனா நல்லாவா இருக்கும்? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஜானுவோ, இல்லங்க இருக்கட்டும், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேனே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்க ஜுன்னுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஜுன்னு வீட்டுல இப்ப வந்து அவங்க அம்மாவும் லக்ஷ்மியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ஜுன்னு வேற தனியா தான் இருக்காரு. இப்ப நீங்க வந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மிங்கிற பேரை சொல்லிடுறாரு நம்ம வேலைக்காரரு. இதை கேட்ட உடனே ஜானுக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. இது லக்ஷ்மியா? லக்ஷ்மி யாரு? லக்ஷ்மினா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய இதை கொஞ்சம் கிளறி பாக்குறாங்க. அதாவது அர்ஜுனோட பார்ட்டியில வந்து லக்ஷ்மி இருந்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கடுத்து ஒருவேளை இது என்னோட அக்காவா தான் இருக்குமோ, என்னோட அக்கா லக்ஷ்மியா தான் இருக்குமா, ஒருவேளை அந்த ஜுன்னு வந்து என் அக்காவோட பையனா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள 1008 நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி அம்மாவும் வீட்டுல இல்ல, நீங்க இப்ப வந்தா ஜுன்னு சந்தோஷமா இருப்பான், அதுக்காக தாமா கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த வேலைக்காரர் சொல்றாரு. லக்ஷ்மி யாருங்கும் போது ஜுன்னோட அம்மான்னு சொன்னோன்னே அவங்க வந்து மனசுல பிக்ஸே பண்ணிட்டாங்க, இந்த லக்ஷ்மி யாரு, ஒருவேளை இது அக்காவா இல்ல வேற லக்ஷ்மியா, இதை நான் இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா நான் இவங்க வீட்டுக்கு போயே ஆகணும். போனாதான் எனக்கு வந்து என் அக்கா உயிரோட இருக்கிற நினைப்பு வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு அர்ஜுன் வீட்டு பார்ட்டிலையும் பார்த்தாச்சு, இங்க என் உள்ளுணர்வும் அப்படிதான் சொல்லுது, இது என் அக்காவா தான் இருக்கும்னு. அதனால நான் எதுக்கும் நான் அர்ஜுன் வீட்டுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அது என் அக்காவா இல்ல வேற யாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கு தொடரும். நாளைக்கு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜானு வந்து ஜுன்னு கிட்ட போயிட்டு உன் அம்மாவோட போட்டோவை காட்டு அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி தான் உங்க அம்மான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, அவ்வளவு சீக்கிரம்லாம் லக்ஷ்மியோட இது வந்து வெளியே வராது அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு நீங்க ஹைப்பும் கொடுங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நம்ம சலங்கை சீரியலும் போட்டுட்டு இருக்கோம், மெகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.